Welcome to Power TNPSC Academy. Sixth new book Indian Polity மக்களாட்சி. இந்த பாடத்துல இருந்து மொத்தம் 31 கேள்விகள் இங்க எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை புக்கில் இந்த லெசனை படிச்சுட்டு இந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிவிஷனாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். பிரதிநிதித்துவ மக்களாட்சி நாடுகளில் இல்லாத ஒன்றை தேர்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சி நாடுகளில் இல்லாத ஒன்று சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, இந்தியா, அமெரிக்கா. பிரதிநிதித்துவ மக்களாட்சி நாடுகளில் இல்லாத ஒன்றுனா சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார்? நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது எது? உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது ஐஸ்லாந்து. எந்த ஆண்டு ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. மக்களாட்சியின் பிறப்பிடம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920 பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதிபர் மக்களாட்சியை கொண்ட நாடு எது? அதிபர் மக்களாட்சியை கொண்ட நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. உலகிலே எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக பெரியது எது? உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக பெரியது இந்திய அரசமைப்பு சட்டம். டெமோக்ராசி என்ற சொல்லின் பொருள் என்ன? டெமோக்ராசி என்ற சொல்லின் பொருள் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. உலக மக்களாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. மக்களாட்சியின் வகைகள் எத்தனை? மக்களாட்சியின் வகைகள் 2. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. அதிபர் மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. டெமோக்ரசி எனும் ஆங்கில சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? டெமோக்ரசி என்ற ஆங்கில சொல் கிரேக்கம் மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கம் மொழியிலிருந்து பெறப்பட்டது.
உலகிலேயே முதலில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது? உலகிலேயே முதலில் 1893 ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மக்களாட்சியை கொண்ட நாடு எது? நாடாளுமன்ற மக்களாட்சியை கொண்ட நாடு இந்தியா மற்றும் இங்கிலாந்து. எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் தான் உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகும். மிக பழமையான மக்களாட்சி நாடுகளில் ஒன்று எந்த நாடு? மிக பழமையான மக்களாட்சி நாடுகளில் ஒன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு 6 அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள மக்களாட்சி நாடு எது? பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள மக்களாட்சி நாடு சான் மாரினோஸ். ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? ஆதி மனிதன் ஆற்றோட பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். 1215 எழுதப்பட்ட மேக்னா கார்ட்டா என்னும் மகா சாசனம் எந்த மக்களாட்சி நாடு எழுதியது? 1215 எழுதப்பட்ட மேக்னா கார்ட்டா என்னும் மகா சாசனம் இங்கிலாந்து மக்களாட்சி நாடு எழுதியதாகும். மக்களாட்சியில் அனைத்து சட்ட திருத்தங்களையும் யார் அங்கீகரிப்பார்? மக்களாட்சியில் அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்களே அங்கீகரிப்பர். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் B.R. அம்பேத்கர். ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு? ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு 1918 ஆண்டு. நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் என்று அறியப்படும் மக்களாட்சி நாடு எது? நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் என்று அறியப்படும் மக்களாட்சி நாடு ரோமானிய பேரரசு. மக்களாட்சி அரசில் எத்தனை வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மக்களாட்சி அரசில் 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்குமே தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டுள்ளது. 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். பிரதிநிதித்துவ மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? பிரதிநிதித்துவ மக்களாட்சி 2 வகைப்படும். நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. உலக நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த போது இந்தியாவில் யாருக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது? உலக நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த போது இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் தத்துவத்தின் அடித்தளத்தில் மக்களாட்சி நடக்கும் நாடு எது? அரசியல் தத்துவத்தின் அடித்தளத்தில் மக்களாட்சி நடக்கும் நாடு கிரேக்க நாடு. இந்த லெசனோட 31 கேள்விகளுமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாட் என்பிஎஸ்சி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வந்து நோட்டிஃபை ஆகும். கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன் வித் பாட் என்பிஎஸ்சி அகாடமி. தேங்க்யூ.